ஹே காய்ஸ், வெல்கம் டு கிரேட் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கீரை பாத். லெட்ஸ் டு இட். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடலை எண்ணெய். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு அதை சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், நான் நல்ல பெரிய பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன், அது சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், எல்லாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா இது கூடவே லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அதையும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் கிண்டி இது லைட்டாக இந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நான் நல்லா ஒரு கை அளவுக்கு நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக கீரை சேர்த்துக்கிறேன். நான் இப்போ சிறுகீரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த நேரத்தில் எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம். அரைக்கீரை, முளைக்கீரை, இல்லை பாலக்கீரை, எது வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரை நல்லா வதங்கணும். கீரை பாருங்கள் நல்லா சுருங்கிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி, அதுக்கப்புறம் அதுக்கு 1 கப்புக்கு 1/4 கப் துவரம் பருப்பு. இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை இந்த சேர்த்துக்கிறேன். இதில் நான் சாதாரண பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நீங்கள் குக்கரில் வச்சுட்டு 1 கப்பு அரிசி துவரம் பருப்புக்கு நீங்கள் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை வச்சு மூடிட்டு 3 விசில் வச்சு விட்டு எடுத்திங்கன்னா சுவையான சூப்பரான கீரை பாத் ரெடி. இது ரொம்ப 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 ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பெரிய சைட் டிஷ்ஷே உங்களுக்கு தேவையே கிடையாது. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன அப்பளம் இல்லை ஒரு துண்டு லெமன் ஊறுகாவோ பூண்டு ஊறுகாவோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.